நமக்கு சபைக்கு குடும்பத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அவற்றை பெற்றுக் கொள்ளும்படியாய் நல்ல நிலமாக நம்ம இருந்து திறந்து கொடுக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி ஒரு 3 நிலை சொல்லுவோமா? இருக்கும் நான் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு பைபிள் வாசிக்க முடியாது. ஆனால் சிறுவராயிலிருந்து பைபிளை வாசித்து மனப்பாடம் பண்ண வசனங்களை ஆவியானவர் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசும்படி அனுக்கிரகம் செய்தார். அல்லேலூயா. அதுல அந்த முதலாவது என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். முதலாவது. இப்போ நிறைய வசனங்கள் இருக்குது வேதத்துல. ஆனால் குறிப்பிட்ட ஒரு 4-5 காரியங்களை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன். அப்பொழுது அங்கே தீர்க்கதரிசி, எந்த தீர்க்கதரிசி? எலிசாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அவன் எனக்கு ஒரு அடைய சுட்டுட்டு வான்னு சொல்றான். அப்போ இவ என்ன சொல்றா, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் சாக போகிறோம், அதுக்கு ஒரு விறகு பொருட்களுக்கு வந்தேன்னு சொல்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, அவ போகும்போது முதலாவது கொடுத்தாளா? அதுக்கு என்ன நன்மை கிடைச்சிது? கலசத்தில் என்ன குறையும் இல்லை. அப்போ நீங்கள் எல்லாரும் முதல்ல எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இயேசுவானவர் செய்ததை சொன்னார், சொன்னதை செய்தார். அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். நான் செய்யாம நான் உங்களுக்கு சொன்ன பிரயோஜனமே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேலை செய்யும்போது எங்களுக்கு முதல்லலாம் மெடிக்கல் அலவன்ஸ் கிடையாது. எத்தனையோ வருடம் கழித்து மெடிக்கல் அலவன்ஸ் கிடைத்தது, மாதம் 15 ரூபாய். ஆனால் அது ஒரு 2-3 வருஷத்துக்கு சேர்த்து அரியர் கிடைச்சிது. உடனே நான் அதை வாங்கின உடனே காடி நப்பாட்டு சொன்னேன், நமக்கு வியாதி வராமல் பாதுகாக்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவர். அப்படியே சில சூழ்நிலைகள் நிமித்தம் வியாதி வந்தா ஆஸ்பத்திரிக்கு போகாம
அவர் தான் நமக்கு பரிகாரி. இன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலி டாக்டர் யாரு? பெஸ்ட்மன்ஸ் ஐயா பாடுறாரு, எங்க குடும்ப டாக்டர் நீங்க ஐயா. அவர் ஆசில இருந்து வந்தவர். அருமையானவர்களே, அந்த பணத்தை அப்படியே நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்தோம். இப்போ அவர்கள் காரியத்தை நான் ஒன்றும் பேச முடியாது, என்னுடைய காரியத்தை தான் நான் பேச வேண்டும். ஆண்டவருடைய இரக்கம், தயவு இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். அவருடைய கிருபை. அல்லேலூயா. நீங்களும் செய்து பாருங்க. எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கிற பணம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பணம். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் செய்ததினால் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், வியாதிகளை சுகமாக்குனேன்னு சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு வியாதி வரும்போது எங்க போறாங்க? அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தவங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, அவங்க ஒரு கால அறியணி ஆண்டவர் சொல்லுறாரு, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். முதல்ல நமக்குள்ள அற்புதம் நடக்கணும், நமக்கு நாமே தீர்க்க தரிசனம் சொல்லணும், நமக்குள்ள இருக்கிற பிசாசு விரட்டணும். நமக்குள்ள பிசாசு இருக்கானா? இருக்கிறானா? என்ன பிசாசுனா தலையை விரிச்சு போட்டு ஆட்டுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்லவே இல்லை. நமக்குள்ள இருக்கிறதான பொல்லாத சுபாவங்கள். பேதுரை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னாரு. அவனுக்குள்ள இருந்த சாத்தான் என்ன சொன்னான்? ஆண்டவரே, இவனுக்கு நேரிடக்கூடாது. இயேசு என்ன சொன்னார்? நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறார். அற்புதம் அப்படின்னு நிறைய சொல்லலாம். நான் வேகமா போறேன். ஆண்டவர் எனக்கு தந்ததை நான் சொல்லாம முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அடுத்தது, வியாதியஸ்தர்லாம் ஒரு மண்டபத்துல போய் படுத்து கிடக்காங்க. அங்க ஒரு குளம் இருக்குது. என்ன குளம்? என்னது? அங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தர் படுத்திருந்தாலும் அந்த குளத்தை ஒரு தூதன் வந்து கலக்குவான். கலக்கும் போது யார் முதல்ல அதுக்குள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம். அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது முதல் பலன், அது ஆடோ மாடோ கோழியோ காய்கறியோ பழங்களோ பலகாரமோ என்னதுனாலும் சரி, முதல்ல யாருக்கு தான்? ஆமா, இதெல்லாம் செய்து பாருங்க. நான் செய்ததுனால தான் சொல்றேன், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. இப்பொழுது நாம் சப்ஜெக்டுக்கு வருவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்தை தேடி போனோம். அடுத்தது